உளுந்த வடை எப்பவும் போல் பண்ணாமல் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து 1 கப் உளுந்த 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. 1 கப் உளுந்துக்கு ஒரு நார்மல் சைஸ் உருளைக்கிழங்கு நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. இது வேகிற கேப்பில் நம்ம வந்து உளுந்து அரைச்சிக்கலாம். உளுந்து நல்லா மைய அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் நீக்கி அதே உளுந்து கூட போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. இதை அரைக்கும் போது உருளைக்கிழங்கு தெரியாதபடிக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி வச்ச உளுந்த மாவு கூட ஒரு பல்லாரி ஒரு கேரட்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கிறேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கையில் வச்சு வடை தட்டி உள்ளே போட்டுக்கலாங்க. எப்போவுமே உளுந்த வடை போட்ட உடனே அதை மாற்றி போடக்கூடாது. பாதி வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக மாற்றி போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான உளுந்த வடை ரெடி ஆயிருங்க. சுட சுட ரெடியான வடையை சட்னிலையும் கிச்சப்பி தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இதில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டனால நல்ல கிறிஸ்பியாகவுமே இருந்துச்சு. உங்களுக்கு உளுந்த வடையை இந்த கிச்சப்பில் தொட்டு சாப்பிட்றது பிடிக்குமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.